எபிசோட் 27ல வெற்றி, சிவா, பாண்டி 3 பேர் உட்காந்து ஒரு ரூமில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவர் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோம் அப்படின்னு மொத்த பணத்தை எண்ணுறாரு. எண்ணிட்டு சிவாவுக்கு மட்டும் ஒரு ஷேர் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு மிச்சம் வந்து வெற்றிக்கும் பாண்டிக்கும். அப்போ வந்து பாண்டி சொல்கிறாரு, எப்படிடா 60-40 கணக்கு பண்ண போறியா இல்லை நம்ம 2 பேருக்கும் 50-50 அப்படின்னு கேட்டுட்ருக்காரு. ஆனால் வெற்றி என்ன பண்ணுறாருன்னா மொத்தமாக 50,000 ரூபாய்க்கு பவானி அக்காவுக்கு போட்டுறாரு. போட்டுட்டு நான் சாமிக்கு போட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே என்ன சாமிக்கு போட்டேன்னா யாருக்கு பண்ணுறேன் அப்படின்னு பவானி அக்காவுக்கு தான் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பவானி அக்காவுக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு நான் பணம் போட்டு விட்ருக்கேன்க்கா, நீ சீக்கிரமாக வந்து ரம்யாவுக்கு ஃபீஸ் கட்டிட்டு அப்புறம் மிச்ச பணத்தை அந்த கார்பரேஷன் கார்ட்டை கொடுத்து இப்போ இதை எடுக்கிறதுக்கு கடையை திருப்பி மீட் எடுக்கிறதுக்குள்ள வழியை பாரு அப்படின்னு சொன்னேன். எதுக்குடா அப்படின்னு பவானிக்கா பேசுவாங்க. அதெல்லாம் நீ ஒன்றும் பேசாத, எனக்கு ஒரு செலவு எல்லாம் தெரியும், நீ பை ஃபோனு அப்படின்னு சொல்லி வச்சுட்றாரு. வச்சோடனே பாண்டி வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாரு. என்ன தான் கொடுக்கணுன்னாலும் நமக்கும் கொஞ்சம் வேணும்ல அப்படின்னோடனே, நம்ம 2 பேரோட தற்கொலைத்தனம்னால தான் பவானிக்கா இன்றைக்கி கடையில் வந்துட்டு நிற்கிறாங்க. ஸோ அந்த அக்காவுக்கு நம்ம பணம் கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை அப்படின்னு சொல்கிறாரு. இதை பார்த்துட்டு சிவா அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்போது கிச்சனுக்குள்ளே ஷெஃப் ஜான் பயங்கர டென்ஷனோட உள்ளே வராரு. உள்ளே வந்து என்ன சொல்கிறாருன்னா, கெஸ்ட் எல்லாம் ஏர்லியராகவே வந்துட்டாங்க. ஷெஃப் ஐஷு, நீங்கள் என்னெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ஐஷு எதுவுமே ரெடி பண்ணி வைக்கல. அப்போ வந்து விக்கி வந்து சொல்கிறாரு, கெஸ்ட் எல்லாம் சீக்கிரம் வருவாங்கன்னு சொல்லி ஏற்கனவே எனக்கு தெரியும், அதனால் நான் கொஞ்சம் ஸ்டார்டர்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த ஸ்டார்டர்ஸை நம்ம சேவ் பண்ணிட்டோன்னா அவங்க வந்து ஸ்டார்டர்ஸ் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மெயின் டிஷ் ஏதாவது பண்ணி நம்ம மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாருன்னா, சும்மா சூஸ் ஷெஃப் எல்லாரும் ஆகிட முடியாது, அதுக்குன்னு திறமை இருக்கிறவங்க மட்டும் தான் சூஸ் ஷெஃப் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு ஜானும் போயிட்டு நெடுமாறன் கிட்ட பயந்துக்கிட்டே சொல்கிறாரு, ஐஷுக்கு வந்து சூஸ் ஷெஃபாக இருக்கிற தகுதி இல்லை அப்படின்னு. இதை கேட்டு நெடுமாறன் நேராக கிச்சனுக்குள்ளே வராரு. வந்துட்டு இங்கே யாரெல்லாம் ஐஷுக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னோடனே விக்கி மட்டும் கை தூக்குறாரு. அப்போ யாரெல்லாம் உங்களுக்கு தகுதி இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னொடனே அதுக்கும் விக்கி மட்டும் கை தூக்குறாரு. அப்போது நெக்ஸ்ட் வீக் ஐஷுக்கும் விக்கிக்கும் ஒரு குக்கிங் காம்படிஷன் வைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குக் ஆஃப் அப்படின்னு சொல்லி 2 கையும் இப்படி போர் புரியிற மாதிரி வச்சு காமிக்கிறாரு. ஸோ அதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து நெக்ஸ்ட் சூஸ் ஷெஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கோவமாக கிளம்பிடுறாரு. இப்போது நம்ம ரியா ப்ரெக்னன்சி டெஸ்ட்டுக்காக ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க. கிட்டே இருந்துட்டு ராஜன் வந்து அவ்வளோ கேர் எடுத்து பார்த்துக்கிறாரு. டாக்டர் என்னெல்லாம் கொடுக்கணும், முருங்கைக்கீரை, பால் இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சோக் பண்ணி கொடுக்கணுன்னே, ஐயோ டாக்டர் நான் சோக் பண்ணாமல் கொடுத்துட்டேன்னு ஏதாவது ஆயிடுமா அவளுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சோக் பண்ணி இனிமேல் சோக் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. அப்புறம் டெஃபிஷியன்சி நிறைய இருக்கிறதுக்காக ஒரு 15 நாளைக்கு மாத்திரை எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ராஜன் சொல்கிறாரு, டெஃபிஷியன்சி தான் 1 மாதத்துக்கு மாத்திரை கொடுக்கணும் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக கேர் எடுத்து அவங்கள பார்த்துக்கிறாங்க. பார்த்தோன்னே நீங்கள் முதல்ல வெளியே போங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து விரட்டி விடுறாங்க. விரட்டி விட்டுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளோ கேர் பண்ணுற ஹஸ்பண்ட் கிடைக்க நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும், இந்த காலத்தில் இப்படிலாம் ஹஸ்பண்ட்ஸ் இருக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு ரியாவும் அப்படியே யோசிச்சுட்டு வெளியில் வராங்க. வெளியில் வந்து ஆமா ராஜன், இது வரைக்கும் நீ ஏன் கல்யாணம் பண்ணாமல் இருக்க அப்படின்னு சொன்னோடனே ராஜன் வந்து நீ நின்று அவனுக்கு கால் வலிக்கும், நீ போய் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ ராஜன் அநேகமாக ஒன் சைட் லவ் மட்டும் தான் பண்ணியிருக்காரு போல இருக்கு. அது நமக்கு இனிமேல் தெரிய வரும். இப்போது உத்தமன் வந்து வெற்றியும் ஐஷியும் கூப்பிட்டு வச்சு இன்றைக்கி வந்து ஸ்பெஷலான ஃப்ரூட்ஸ், ஃப்ளவர்ஸ், எக்ஸாட்டிக் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வாங்கணும், வாங்கி ஒரு பயங்கரமான டெக்கரேஷன் பண்ணணும். இன்றைக்கி ஒரு கப்பல் வராங்க, அவங்களுக்கு நம்ம ரெசார்ட்டில் தான் ஃபஸ்ட் நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் 99 ஃபஸ்ட் நைட்ஸ் நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம், இனி வந்து 100த்தையும் கண்டக்ட் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிலாம் பேசிகிட்டு இருக்காரு. இதை கேட்டு வெற்றியும் ரொம்ப சந்தோஷமாக மண்டி ஆடுறாரு. அப்புறமா உத்தமன் போனதுக்கப்புறமா ஐஷு வந்து திட்டுறாங்க, அவர் தான் ஏதோ வெக்கங்கிட்டு பேசுகிறாருனா நீ அதுக்கு மேலே வெக்கங்கிட்டவனாக இருக்கி அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அப்போ வந்து வெற்றி சொல்கிறாரு, நான் சும்மா கொடுத்தாலே வேலையை சூப்பராக பண்ணுவேன், இதில் எனக்கு பிடிச்ச வேலை வேறு, நான் சந்தோஷமாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து கடைக்கு போகிறாங்க. அங்கே பூக்கடையில் வச்சுட்டு ஐஷு ரொம்ப சண்டை போட்டிருப்பாங்க போல இருக்கு. ஸோ கடையை விட்டு வெளியில் வந்துட்டு வெற்றி கேட்குறாரு, எதுக்கு பூக்கடையில் வச்சு அவ்வளோ சண்டை போட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டவுடனே ஐஷு சொல்கிறாங்க, பூவெல்லாம் பயங்கர விலை, வாங்க வேண்டாம்னு உங்ககிட்ட எவ்வளவோ சிக்னல் கொடுத்தேன், உனக்கு ஒன்றுமே புரியல, நீ சரியான தத்தியாக இருக்க, அதனால தான் சண்டை போட்டு உன்னை வெளியே வர வச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் ரம்யா அந்த பக்கமாக வராங்க. அப்போ ரம்யா பார்த்துட்டு வெற்றி கேட்குறாரு, நீ என்ன ஊர் சுற்றிட்டு இருக்கியா, அவங்க அம்மா உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே, நான் ஊர் சுற்றலை, காலேஜுக்கு ப்ராஜெக்ட் ஐட்டம்ஸ் தான் வாங்குறதுக்கு வந்தேன், நீ மட்டும் இங்கே எதுக்கு வந்திருக்க அப்படின்னோடனே, நாங்கள் எங்கள் ஃபஸ்ட் நைட்டுக்கு பூ வாங்க வந்தோம் அப்படின்னு சொல்லி வெற்றி சொல்லிடுறாரு. உடனே ரம்யா முழிக்கிறாங்க. அப்போ வந்து ஐஷு திட்டுறாங்க, ஒழுங்காக சொல்லி தொல்லடா, யாருக்கு ஃபஸ்ட் நைட்டுன்னு சொல்லிடா, அவள் ஏதாவது தப்பாக நினச்சிக்க போகிறா அப்படின்னோடனே, இல்லை ஒரு கிளைண்ட்டுக்கு ஃபஸ்ட் நைட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ரம்யாவும் வந்து ஒழுங்காக ஊர் மேயாமல் உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. நைட்டு ரூமுக்கு வந்த அப்புறம் பார்த்தா வெற்றி முக்கியமான ஃப்ளவர்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிட்டாரு. இந்த கிரீன் பூ அந்த மாதிரிலாம் சாவு ஊர்வலத்துக்கு உண்டான பூ மட்டும்தான் அவர்கிட்ட இருக்குது. அதை வச்சு கட்டில் அலங்காரம் பண்ணுறாரு. அதை பார்த்துட்டு ஐஷு சொல்கிறாங்க, இது வந்து சாவு வீடு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போயிடுறாங்க. அப்புறமா உத்தமனும் வந்துட்டு, என்னடா பக்கத்தில் ஏதாவது சாவு வீடு இருக்கா, சாவில் வர ஸ்மெல் மாதிரி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக அந்த கப்பல் என்ட்ரி கொடுத்துட்றாங்க. அதில் வந்து அந்த ஹஸ்பண்ட் பார்த்துட்டு செம்ம கடுப்பாகி வந்து உத்தமனை பயங்கரமாக திட்டுறாரு. என் ஃபஸ்ட் நைட்டுக்காக வந்தால் ஒரு பாடையை அலங்காரம் பண்ணி வச்ச மாதிரி பண்ணி வச்சுருக்கீங்கன்னு திட்டுறாரு. பட் அவங்க ஒய்ஃப்க்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ வெளியில் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால வந்து 2 பேரும் தப்பிச்சிடுறாங்க. இருந்தாலும் உத்தமன் சொல்கிறாரு,
அந்த பொண்ணுக்கு பிடிச்சதுனால நீங்கள் 2 பேரும் தப்பிச்சிங்க, இல்லைன்னா உங்களை கொன்னே போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்போது நெடுமாறனை கூப்பிட்டு வச்சு ரகுபதி சார் வந்து சொல்கிறாரு, சிதம்பரம் அந்த தப்பை பண்ணியிருக்க மாட்டான்னு நான் நினைக்கிறேன், நீ நினைக்கிறியா அப்படின்னு. இப்போ எதுக்கு அந்த தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை கண்டிப்பாக அந்த தப்பை பண்ணியிருக்க மாட்டான், அவனை தேடி கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு சொல்லி நெடுமாறன் கேட்டோடனே, இருக்குது, ஒரு அக்கௌண்டன்ட் குமரேசன் மேலே இருக்குது, ஸோ அவனை பார்த்து நேர்லேயே விசாரிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே இவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. சரி ஓகே, நீங்கள் தாராளமாக விசாரிங்க, ஐம் ஓப்பன் ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு நெடுமாறன் அங்கேருந்து அப்படியே முடிச்சுக்கிட்டே இருக்காரு. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.